ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி நீங்கள் பிளான் பண்ணி தைங்க. தினமும் மிஷினில் 10 மணி நேரம் தைக்கக்கூடிய வேலையை ஈஸியாக 5 மணி நேரத்தில் உங்களாலையும் தைக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி கூடவே ஹைப் பண்ணுங்கள். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க் செய்கிற அனைவருக்குமே தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு 2 வாரம் தாங்க இருக்குது. இந்த 2 வாரத்தில் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி செய்யுங்க வேலையை. நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக ஒரு 10 ப்ளவுஸ் ஈஸியாக உங்களாலையும் தைக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் நானும் அப்படி தான் டைம் கிடைச்சா தைச்சிக்குவோம். நமக்கு நேரம் நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ தைச்சா போதும் அப்படி தான் பிளான் பண்ணி நான் தைக்கும் பொழுது என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் நைட்டே நினைப்பேன் நாளைக்கு எப்படி 10 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனாலும் அந்த மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளானும் இல்லாத செய்யும் பொழுது அந்த 10 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு படாத பாடுபடணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மிஷின்லேயே உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். 12 மணி நேரம் மிஷினில் உட்காந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் நமக்கு அப்போ அதிக நேரம் மிஷினில் உட்காரும் பொழுது தான் உங்களுக்கு பேக் பெயின் வருது. அது இல்லாத கை கால் வந்து ஒரு சிலர்லாம் காலில் வீக்கமாக ஆகுது அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்போ ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்து தைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டும் மிஷினில் உட்காந்திங்க அப்படின்னாவே போதும். இப்போ நான் ஒரு 7-8 வருஷமாக இந்த ஐடியாவை பயன்படுத்தி தாங்க தைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு சிரமம் இருக்க மாட்டேங்குது. நான் எப்படி பிளான் பண்ணி தைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து தோழிகளுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி கணக்கு பண்ணி செய்வேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நான் திட்டமிட்டுட்டேன் அப்படின்னா 5 மணி நேரம் தான் மிஷினில் உட்காருவேன். அதுக்கு மேலே நான் மிஷினில் உட்கார மாட்டேன். அப்போ நாள் நைட்டே ஒரு 9:30 to 10:30 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணி வைப்பேங்க. 1 மணி நேரம் ஒரு 7 ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவேன். கடன்னு நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நைட்டே வந்து ஒரு 7 ப்ளவுஸ் அப்படின்னா எப்படின்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு 5 லைனிங் ப்ளவுஸு 5 நார்மல் ப்ளவுஸ் தான் நான் கணக்கு பண்ணுறது. ஏன்னா புடவையோட ப்ளவுஸில் 5 தைக்கணும், நார்மல் ப்ளவுஸ் ஒரு 5 தைக்கணும். 2 நம்ம கலந்து தான் தைக்கணும். ஒரேடியாகவும் லைனிங் ப்ளவுஸாகவே தைக்கக்கூடாது, நார்மல் ப்ளவுஸாகவே தைக்கக்கூடாது. 2யும் நம்ம கலந்து செஞ்சால் தான் நமக்கு கஸ்டமருக்கு கொடுக்க ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு 7 ப்ளவுஸை நான் கட்டிங் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். இந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மெயினாக நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றணுங்க. எப்பவும் நீங்கள் வந்து தையல் தொழிலில் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4:30 மணிக்கே எழுந்திருக்க பழகுங்க. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நானாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கொஞ்ச நாள் ஒரு 5-6 நாள் 1 வீக் சிரமமாக இருந்தது. இப்போ அந்த சிரமங்கிறது இல்லை. கரெக்டாக நான் எழுந்திரிக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல்ல விளக்கிட்டு அரை செம்பு தண்ணி ஒரு 200 டம்ளராவது ஒரு டம்ளரில் தண்ணி குடித்த பிறகு எனக்கு அந்த சோர்வுங்கிறது போயிடும். அதுக்கு பிறகு வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு, காஃபியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கப் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மிஷினில் உட்காரக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5:30 மணிக்கு உட்காருவேங்க. 5:30 மணிக்கு மிஷினில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன் அப்படின்னா 2 மணி நேரம் நான் கணக்கு பண்ணுவேன். அப்போ 2 மணி நேரத்தில் நான் எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னா 4 ப்ளவுஸ், 2 நார்மல் ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸு. அப்போ 2 மணி நேரம் அப்படிங்கிறப்ப ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சாஃப்ட் பூனம் சாரீ ப்ளவுஸ் இந்த கொஞ்சம் வளன்னு கிரேப் சில்க் சாரீ இதே போலலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து எனக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 40 நிமிஷம் டைம் எடுக்கும். இல்லை நார்மலாக வந்து ப்ளவுஸ் வந்து கிளாத் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அரை மணி நேரம் டைம் எடுக்கும். அப்போ 2 நார்மல் ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸ் 7:30க்குள்ளே முடிச்சிருவோங்க. ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7:15 கூட முடிச்சிருவேன். அது என்னுடைய எனர்ஜியை பொறுத்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் உங்கள் உடல் வந்து எனர்ஜியாக இருக்கும், ஹெல்த் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு எந்த டைம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது. அந்த 5:30 to 7:30ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா வந்து எல்லாரும் அமைதியாக இருக்கிற டைமில் நம்ம தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்சு நம்ம தைக்கும் பொழுது ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு தைக்கும்பொழுது அவ்வளோ ஒரு உற்சாகமாக எனர்ஜியாக இருக்கும். நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கடன்னு நம்மளால் நீங்கள்
7:30க்குள்ளே ஒரு 4 ப்ளவுஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நமக்கு ஒரு பாதி சுமை குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் 7:30க்குள்ளே 4 ப்ளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சமைக்கிற வேலை இருந்தாலும், பாத்திரம் கழுவுறதா இருந்தாலும், துணி கசக்கிறதா இருந்தாலும் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க. 10 மணிக்குள்ள ஏன்னா நமக்கு டைம்ங்கிறது இருக்குது. 8:30, 9:30, 10 2:30 மணி நேரம் ஈஸியா நம்ப சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி கசக்குறது எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு 10 மணிக்கு மிஷின்ல உட்கார ஆரம்பிப்பேங்க. 10 மணிக்கு மிஷின்ல உட்கார்ந்தேன் அப்படின்னா, ஃபாஸ்ட்டா வந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 3 லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன். நார்மல் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். அந்த 10 டூ 12 வந்து பார்த்தீங்கன்னா, 3 லைனிங் ப்ளவுஸ் 2 மணி நேரத்தில 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து கடகடன்னு பாட்ட போட்டு விட்டுட்டு தைச்சேன் அப்படின்னா, ஃபாஸ்ட்டா தைச்சு முடிச்சுருவேன். தச்சு முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா உடம்பு கொஞ்சம் சோர்வா, டயர்டா இருக்கிற மாரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன்னா, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். 12 டூ 1 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாரி இருந்தாலும் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா 1லேருந்து 12லேருந்து 1 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு குடுக்கணும். எப்பயும் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு குடுத்தா தான் மறுபடியும் என்னால தைக்க முடியும், வேறு வேலை பார்க்க முடியும். அப்படி நான் ரெஸ்ட் இல்லாம தச்சுக்கிட்டே இருந்தேன்னா, கண்டிப்பா எனக்கு உடல் சோர்வு, டயர்டுங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம 4:30க்கே காலையில எழுந்திரிக்கிறோம். 4:30 மணிக்கு காலையில எழுந்திரிக்கும் பொழுது, அப்ப கண்டிப்பா மதியம் ஒரு 12 மணிக்கு மேலலாம் எனக்கு ஒரு சோர்வுங்கிறது வரும். அதனால 1 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணிக்கு நான் வந்து சமையல் வேலை மதியம் வந்து நம்ம ஏதாவது சமைக்கிற மாரி சூழ்நிலை இருக்கும். காலையில நம்ம டிஃபன் பண்ணுறோம், இட்லி, தோசை அப்படின்னா, நம்ம மதியம் சமைச்சு தான் ஆகணும். அப்ப 1 மணிலேருந்து 2:30க்குள்ள மதியம் சமைச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, அடுத்து நான் டெய்லரிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகறதுக்கு 1லேருந்து 2:30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வேலைய பார்த்துக்குவேன். பார்த்து முடிச்சுட்டு 2:30லேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் வந்து ஒரு 7 ப்ளவுஸ் தச்சு வச்சுருக்கேன். காலையில ஒரு 4 ப்ளவுஸும், மதியம் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 டூ 12க்குள்ள ஒரு 3 ஒரு 7 ப்ளவுஸ் தச்சு வச்சுருக்கேன். அந்த 7 ப்ளவுஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2:30லேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் கொக்கி கட்டுறது, இதே போல இந்த ஆல்ட்ரேஷன் இது கொக்கி கட்டுறது, எம்மிங் பண்ணுறது, இதே போல வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 1 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குவேன். ஏன்னா வந்து அது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நல்லா ஃபுல் எனர்ஜியா இருக்கிறப்ப தான் நம்ம வந்து செய்ய முடியும். அப்போ கொக்கிலாம் கட்டி முடிச்சுட்டு, 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 3 ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவேன். 3 நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவேன். 3 ப்ளவுஸ் 1ல இப்போ பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஒரு 5க்குள்ள ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டு, 5 மணியிலிருந்து 6 மணி வரை, அப்போ அந்த 6 மணி நேரம் 1 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி எதா இருந்தாலும் குடிச்சுட்டு, அதுக்குள்ளே நம்ம இந்த மொபைல் பார்க்குறது, இந்த பொழுதுபோக்கு விஷயம், இதுக்கு நான் 1 மணி நேரம் கண்டிப்பா செலவு செய்வேங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம மிஷினே இதாகவும் உட்காந்துருக்க முடியாது. 1 மணி நேரத்தில நம்ம இந்த ஃபோன் கால் பேசுறதா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தமா நம்ம டைம் வந்து இது பண்ணியே ஆகணும். அப்போ 6 மணி வரைக்கும் இதே போல் நான் டைம் எடுத்துக்குவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 மணிக்கு நான் மிஷினில் உட்கார தொடங்கினேன் அப்படின்னா, 7 மணிக்குள்ளே 3 நார்மல் ப்ளவுஸ் தச்சுருவேங்க. லைனிங் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் 1 மணி நேரம், இந்த 6 டு 7 சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு நல்ல எனக்கு எனர்ஜியாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில. அப்போ நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறப்ப ஈஸியாக நம்ம லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸ் 1 மணி நேரத்தில் ஈஸியாக தைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 7 மணிக்கு மிஷினை விட்டு எழுந்திரிச்சவங்க. இதே போல் தான் நான் கேப் விட்டு விட்டு தான் தைப்பேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வந்து 5:30 to 7:30 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணி 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் ஆச்சுங்களா? இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 7க்குள்ளே ஒரு 3 நார்மல் ப்ளவுஸ். அப்போ ஈஸியாக 10 ப்ளவுஸ் முடிஞ்சு போச்சு. 5 மணி நேரம் தான் நான் மிஷினில் உட்காந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, 5 மணி நேரம் தான். நான் வந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம் மிஷினில் உட்காரல. இந்த 5 மணி நேரத்தில் ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். நீங்கள் இதே கேள்வி கேட்கலாம். எங்களாலலாம் அதே போலலாம் தைக்க முடியாதுங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸ் 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்தெல்லாம் தைக்க முடியாது. 1 மணி நேரம் எங்களுக்கு டைம் எடுக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தைச்சு சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே உங்களுக்கு வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ ஸ்லோவாக தாங்க கொஞ்சம் தைப்பேன் அப்படிங்கிறவங்க 5 ப்ளவுஸ் தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 10 ப்ளவுஸ் நான் இப்போ சொல்கிற டைமில் நீங்கள் 5 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா, அதே ஒரு ப்ளவுஸுக்கு 1 1/2 மணி நேரம் இப்படி நீங்கள் டைம் கணக்கு பண்ணி 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு தைச்சு பாருங்களேன். ஈஸியாக உங்களால் ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் 2 நார்மல் ப்ளவுஸ்
அசால்ட்டாக தச்சிடலாம். இப்படி நீங்கள் கேப் விட்டு விட்டு தச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை, கால் வலி பெயின் எதுவுமே இருக்காது. இடையில வந்து நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ். இதே போல் நான் வந்து குடிச்சுக்குவேன். நம்ம ஹெல்த் உடம்பு நல்லா இருக்கணும், ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக இதே போல் லெமன் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. உடம்புல நமக்கு ஹீட் இருக்காது, சோர்வு, டயர்டு எதுவுமே இருக்கவே இருக்காது. இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணி தச்சு பாருங்களேன். இந்த டைலரிங் ஒர்க் வந்து நமக்கு சிரமங்கிறது இருக்கவே இருக்காது. இதே போல் நான் தச்சு முடிச்சுட்டு 7 மணிக்கு மிஷினில் விட்டு எழுந்திரிச்சேன் அப்படின்னா, நைட் அப்புறம் நம்ம ஏதாவது வந்து நம்ம டிஃபன் செஞ்சோம் அப்படின்னா, நைட்டு வந்து எனக்கு சமைக்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. மதியமே நம்ம சாம்பார் சேர்த்து வச்சறதுனால சிம்பிளாக ஏதாவது ஒரு சட்னி மட்டும் செஞ்சு தோசை இதே போல் ஊற்றி விட்டா போதும். அப்போ நமக்கு 1 மணி நேரம், ஒரு 8க்குள்ளேயே சமையல் வேலையை நான் வந்து நைட்டு வந்து ஈஸியாக முடிச்சிருவேன். காலையில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வந்து நைட்டு வந்து நான் ஈஸியாக வந்து 1 மணி நேரத்தில் சமையல் வேலையை நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சுட்டு, ஆல்ரெடி இப்போ நார்மல் ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம், ஒரு 8லேருந்து 9 மணி வரைக்கும் கொக்கி கட்டுறது, எம்மிங் பண்ணுறது, இதே போல் வேலையை பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் வந்து நான் அப்புறம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண வருவேன். இதுக்குள்ளே இந்தந்த வேலையை அப்படியே கேப் விட்டு 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 இடையில கேப் விட்டு விட்டு நீங்கள் செய்யும் பொழுது நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 மணிக்கு டேபிள்கிட்ட வந்தேன் அப்படின்னா, கரெக்டாக வந்து 10:30 வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவோம். 1 மணி நேரம் நம்ம ப்ளவுஸை வந்து அக்யூரேட்டாக கட்டிங் பண்ணி வச்சுட்டா ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் ஈஸி தாங்க. அப்போ நான் 7 ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 7 ப்ளவுஸை கட்டிங் பண்ணி வச்சா தான் நமக்கு வேலை புரியும். அடுத்த நாள் வந்து அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மிஷினில் நான் காலையிலேயே எழுந்திரிச்சு தைக்கிறதுனால நான் அப்போ போய் டேபிள்கிட்ட 5:30 மணிக்கெலாம் என்னால் கட்டிங் பண்ணனா எனக்கு வந்து சொதப்பும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டே நான் கட்டிங் பண்ணி வச்சுருவேன். ஒரு 7 ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி வச்சுட்டு தான் நான் படுக்க போவேன். அதே போல் இப்படி தான் என்னுடைய வேலையை நான் பிளான் பண்ணி செய்கிறதுனால தான் இப்போ என்னால் வந்து டைலரிங் ஒர்க்கில் ஒரு ஆர்வமாக, உற்சாகமாக செய்ய முடியுது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தோழிகளுமே இதே போலயே வேலையை வந்து எப்பயும் பிளான் பண்ணி செய்யுங்க. இப்போ கடையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கடையில் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு 3 பேர் 4 பேர் வேலைக்கு ஆள் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க 4 பேர் சேர்ந்து தைக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ சோர்வு, டயர்டே இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் தைக்கிற பெண்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, நமக்கு வந்து எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டு வேலையை பார்க்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு நம்ம மிஷின்லேயும் தைக்கணுங்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த டைமை பிரித்து பிரித்து செய்யுங்க. இந்த டைமில் வீட்டு வேலை பார்க்கணும், இந்த டைமில் இந்த வேலையை பார்க்கணும். இதே நமக்கு இடையில ஊருக்கு போகிற மாதிரி வேலை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் ஊருக்கு போகிற சூழ்நிலையும் இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே அப்படியே நீங்கள் வெளியில் ஊருக்கு ஒரு நாள் 2 நாள் வெளியூர் போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சிரமம் இருக்காது. நம்ம ரெகுலராக கண்டினியூவாக அந்த பழக்கத்துக்கு வாங்க. எப்பயுமே நம்ம பழக்கத்தை மாற்றி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, தையல் தொழிலில் சிரமமே இல்லாமல் நீங்களும் செய்யலாம். சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு மிஷினில் உட்காந்தா 2 மணி வரைக்கும் அந்த மிஷினை விட்டு எழுந்திரிக்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் கண்டினியூவாக தைச்சிக்கிட்டே இருப்பீங்க. நான் வந்து இப்போ 9 மணிக்கு உட்காரனா நான் 1:30 மணிக்கு தான் மிஷினை விட்டு எழுந்திரிப்பேன். அன்ன வரைக்கும் நான் தைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படின்னு நீங்கள் தைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, நம்ம மிஷினை அழுத்தி அழுத்தி பெடல் பண்ணி மிதிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது பவர் மிஷின்லேயே தைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கால் ஒரு சிலரில் வீக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நம்ம எழுந்திரிக்காமல் ஒரே இடத்துலையே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு வெளியூரே ட்ராவல் பண்ணி போகிறோம், ஒரு பஸ்லேயே காலை தொங்க விட்டுக்கிட்டே போனோம்னா கால் வீங்கிக்கும். அதே போல் தான் இந்த தையல் மிஷினில் நீங்கள் காலை வந்து கீழே தொங்க விட்டுக்கிட்டே நம்ம 5 மணி நேரம் ஒரே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கால் லைட்டாக வீக்கமாகும். அது இல்லாத நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் பெயின் வர்றது எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் கேப் விட்டு விட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டங்கிறதே இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு 2 மணி நேரத்தில் 2 லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, 400 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ நான் எதுக்கு டைம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டணும்னா அதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். அதை கட்டிங் பண்ணணும்னா அதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். குறைந்தபட்சம் ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நமக்கு டைம் எடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதே நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம்லாம் ஆகும். அதனால் இதே போல் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க. வேலையை வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம தச்சு கொடுக்கறதுக்கு தான் பிளான் பண்ணணும். இப்போ தீபாவளி பண்டிகைக்கெலாம் நீங்கள் வேலையை வாங்கிட்டீங்கன்னா நம்ம வாங்கின வேலையை திருப்பி கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியாது. நம்ம வாங்காமல்
தைக்காமல் விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ என்னால் இவ்வளோ தாங்க முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமரை திருப்பி அனுப்பிச்சிட்டா கூட ப்ராப்ளம் வராது. தீபாவளி பண்டிகையில் கஸ்டமர்கிட்ட நம்ம துணியை வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பெரிய ப்ராப்ளம் வரும். நீங்கள் வாங்கினதை எப்படியாவது பிளான் பண்ணி தச்சு முடிங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நாளுங்கிறது இல்லை, அதிக நாள் இல்லை, நாள் கம்மியாக தான் இருக்குன்னு ஒரு 14 நாள் 13 நாள் பக்கம் தான் இருக்குது. அதனால் இருக்கிற நாளுக்கு எப்படி எப்படிலாம் வேலையை பழைய வேலையில் அதிகமாக இப்போ ஒரு 5 ப்ளவுஸ் பழைய வேலையெல்லாம் இருக்குன்னா 1, 2 தைங்க, எல்லாத்தையுமே தைக்காதீங்க. அப்போ நம்ம தீபாவளிக்கு மாட்டிக்குவோம். நீங்கள் இப்போ ஒரு 7 ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துலேயுமே 1, 2 1, 2 இப்படி தான் நீங்கள் தச்சு வைக்கணும். பண்டிகை நாள் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நிறைய வருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுடிக்கு கையேற்றுறது, அது இல்லாத நைட்டி ஆல்ட்ரேஷன், இதே போல் வேலை சுடி பிடிக்கிறது, இதே போலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கி அளவு எடுத்துக்குங்க. அவங்கள அளவு எடுத்துகிட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு டைமை வந்து தனியாக ஒதுக்குங்க. நான் அப்படி தான் அதுக்கு 1/2 மணி நேரம் வந்து அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு தினமும் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் ஒதுக்கிடுவேன் டைமை. அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கஸ்டமரை நிற்க வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பிடிங்க, இன்னும் கொஞ்சம் பிடிங்க, அப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, நமக்கு அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வாங்கி வச்சுட்டு நைட் அடித்து காலையில் கொடுத்துருங்க. இதே போல் நீங்கள் இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நான் அப்படி தான் ஒரு கஸ்டமர்கிட்ட பிடிக்க சொல்கிறாங்க, ரொம்ப சைஸ் பெரிய சைஸு. அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை பிடிச்சு முடிக்கிறதுக்கே அதே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு ரூ. 20 30 காசுக்கு அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஒரு ரொம்ப சைஸ் பெருசாக இருந்தால் ஓரளவுக்கு தாங்க பிடிக்க முடியும். ரொம்ப ஏன்னா ஃபினிஷிங் மாறும் கண்டிப்பாக. ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் பெருசாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அப்போ நம்ம ஓரளவுக்கு தான் பிடிக்கலாம். ரொம்ப அந்த அக்யூரேட்டாகவும் நம்மளால் பிடிச்சி தைக்க முடியாது. அதே போல் வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த வேலையை வாங்கி செய்யுங்க. அப்படி டைம் இல்லை அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அப்புறம் நமக்கு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ஆயிரும். இதே போல் வேலையை நம்ம கன்ஃபியூஷனாக குழப்பத்தோடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து நம்மளால் சீக்கிரம் குயிக்காக தைச்சி முடிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்யுங்க. ரொம்பவும் வந்து பதட்டம் பயம் இருக்கவே கூடாதுங்க. எப்பயும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ளவுஸ் நாளைக்கு நம்ம தைக்கணும், அந்த 10 ப்ளவுஸ் வண்டி தான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும். நீங்கள் ஒரு சிலர் இப்போ நம்ம கிட்ட பெண்டிங் ப்ளவுஸ் இப்போ எனக்கே இப்போ தீபாவளிக்குள்ளே தரது ஒரு 70 ப்ளவுஸ் இருக்குன்னு வச்சுங்க. அச்சோன்னு 70 ப்ளவுஸ் இருக்கேன்னு அந்த 70 ப்ளவுஸும் எப்படி தான் நான் தைச்சி முடிப்பனோ தெரியலையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் தைக்கவே முடியாது. குழப்பமாக தான் இருக்கும். தப்பு தப்பாக தைச்சி பிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் எப்பவும் இன்னைக்கு என்ன நம்மளுடைய டார்கெட் 10 தானே, அப்போ அந்த 10ன்னு சொல்லுங்கள். ஒரு இன்னைய டார்கெட் எவ்வளோ, ஒரு 7 ப்ளவுஸ் அப்படி நினச்சி தைச்சி பாருங்களேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அவ்வளோதாங்க தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும். நம்ம மனசு தான் காரணம். உங்கள் மனசை உற்சாகமாக வைங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து நம்மளும் வந்து சோர்வே இல்லாமல் ஈஸியாக தைச்சி கொடுக்க முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.